வணக்கம். அதே போன்றுதான் ஊர்காவற்றுறை பிரதேச ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலே தற்பொழுது மழைக்காலம் ஆரம்பித்திருப்பதனால் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரிக்கின்றது. அதை கட்டுப்படுத்துவதற்கும் சுகாதார வைத்திய அதிகாரியும் பிரதேச செயலகமும் பிரதேச சபையும் எங்களுடைய மக்களை டெங்கு நோயிலிருந்து கட்டுப்படுத்துவதற்கு பிளாஸ்டிக் அல்லது டெங்கு உருவாகக்கூடிய பொருட்களை தொடர்ந்து அகற்றி எமது பிரதேசத்தை சுத்தம் செய்து வருகின்றது. அந்த வகையிலே எமக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு பிரச்சனையாக ஊர்காவத்துறை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளிலே எங்களுடைய ஊர்காவத்துறை பிரதேசத்தை சேர்ந்த மக்களுடைய காணிகள், பெருமளவான காணிகள் ஆட்கள் அற்று பற்றை காடுகளாக பல சட்டவிரோத செயல்பாடுகளும் கழிவு தேங்கி கிடக்கும் இடங்களாக இன்று காணப்படுகிறது. எங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதேச சபையும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையும் எடுத்த முயற்சியின் சவாலாக இந்த ஆட்களற்ற காணிகளில் இந்த சுகாதாரத்துக்கு கேடான விளைவுகளும் சட்டவிரோத செயல்பாடுகளும், குறிப்பாக பசுமாடுகளை பத்தை மறைவிலே வைத்து வெட்டுவதும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எனவேதான் இந்த ஊர்காவத்துறை பிரதேசத்திலே வசிக்கின்ற மக்கள் அல்லது வாழ்ந்து யாழ்ப்பாணம், கொழும்பு, புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை, உங்களுடைய காணிகள், மிகப்பெரிய விவசாய நிலங்கள், உங்களுடைய மிகப்பெரிய பழமை வாய்ந்த வீடுகள் இன்று பற்றை காடுகளாக காட்சி அளிப்பதனால் அதனை வழி கொண்டு செல்வதிலும் அல்லது இந்த சுகாதார நடவடிக்கைகள் எடுக்கும் போது மிகப்பெரிய சவாலாக பிரதேச சபைக்கும் சுகாதார பரிசோதகர்களுக்கும் இருக்கின்றது. எனவே இந்த பற்றை காடுகளை, உங்களுடைய காணிகளை நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து அதனை துப்புரவு செய்யுங்கள். அந்த பத்தைகளை அகற்றுங்கள். சட்டவிரோதமான செயல்பாடை கட்டுப்படுத்த முடியும். அல்லது ஏனையோருடைய கழிவு உங்களுடைய வீடுகளில் வீசும் போது அதை அகற்றுவதிலே நாங்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றோம். எனவேதான் உங்களுடைய நீங்கள் புலத்திலோ நிலத்திலோ எங்கு வாழ்ந்தாலும் எங்களுடைய ஊர்காவத்துறை பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலே இருக்கின்ற உங்கள் காணிகளை நீங்கள் துப்புரவு செய்து தூய்மையான பிரதேசமாக மாற்றுவதற்கு ஒத்துழையுங்கள் என்ற அன்புரிமையோடும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, இல்லையேல் பிரதேச சபை அதனை துப்புரவு செய்து சட்டத்தின் ஊடாக அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு பிரதேச சபையை கொண்டு செல்லாதீர்கள். நீங்களும் இந்த பிரதேசத்தில் வாழ்ந்தனீர்கள். உங்களோடு உங்களுடைய பிரதேசத்தை கட்டி எழுப்ப நாங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நீங்க புலத்தில் இருந்தாலும் இந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும், அதே போன்று இந்த பிரதேசங்களிலே வர்த்தக நிலையங்கள் அல்லது புதிய கட்டிடங்கள் அமைக்கும் போது உரிய கட்டிட விண்ணப்ப படிவங்களை பெற்று அனுமதியை பெற்று கட்டிடங்களை அமையுங்கள். அதே போன்று குடிபுகு சான்றிதழையும் பெற்றுத்தான் உங்களுடைய வியாபார நிலையங்களோ வீடுகளிலோ குடியமர வேண்டிய சட்டம் இருக்கின்றது. அதை பின்பற்றுங்கள். என்றால் இயற்கை அனார்த்தத்தினால் வெள்ளம் வழிந்தோடும் பகுதிகளிலே முறையற்ற சட்டவிரோத கட்டிடங்கள் அமைவதனால் பல்வேறு நெருக்கடிகளையும் சிரமங்களையும் அதிகாரிகளும் மக்களுக்கும் ஏற்படுகிறது. இதை தவிர்ப்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிரதேசத்தை அழகுபடுத்துவதற்காக கட்டிட அனுமதியை பெற்று கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்றும் இந்த பிரதேச வாழ் பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, வியாபார அனுமதி பத்திரம் பெற்று அனைத்து வர்த்தக நிலையங்களும் 2026ஆம் ஆண்டு இயங்க வேண்டும். அதற்கு எந்த சிறு வர்த்தக நிலையமாக இருந்தாலும் சரி, பெரு வர்த்தக நிலையமாக இருந்தாலும் சரி, பிரதேச சபை சுகாதார வைத்திய அதிகாரியினுடைய அனுமதியை பெற்று நீங்கள் இயங்க வேண்டும். அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த ஊர்காவற்றை பிரதேசம் சுற்றுலாத்துறை நோக்கி அல்லது சுற்றுலாத்துறையை இலக்காக கொண்டு எதிர்காலத்தில் செயல்பட இருக்கின்றது. அந்த செயல்பாட்டிற்கு எமது பிரதேசம் தூய்மையாக சுற்றுச்சூழலான பிரதேசமாக அமைய வேண்டும், அமைக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே தான் இந்த நடைமுறைகளை நாங்கள் மக்களோடு இணைந்து மக்களுடைய நன்மைக்காக கொண்டு வருகின்றோம். எனவே இதனை இந்த பிரதேசத்தில் புலத்தில நிலத்தில வாழ்ற மக்கள் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கும் இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்கும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதேச சபை சார்பாக மீண்டும் ஒரு முறை இந்த ஆட்களற்ற பற்றை காணிகளை துப்புரவு செய்வதற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் இங்கு வாழ்ந்தீர்கள், இங்கு இருந்தீர்கள், நீங்கள் தற்பொழுது புலத்திலே இருந்தாலும் உங்களுடைய காணி பூமி இந்த பிரதேசத்திலே இருக்கின்றது. ஆனால் இங்கின்ற வாழ்கின்ற மக்களுக்கு அது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதோடு, எங்களுடைய மிக பெரும் பொன் விளையும் பூமிகள் இங்கே விவசாய நிலங்கள் பல இருக்கின்றன. அதை துப்புரவு செய்து இங்கிருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே விவசாய நடவடிக்கைகளுக்கு நீங்க வழங்கும் போது இந்த பிரதேசத்தில் மாற்றம் ஏற்படும். இந்த பிரதேசம் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள்
வாழ்ந்த இந்த ஊர்காவத்துறை பிரதேசம் இன்று 12,000க்கு குறைந்த மக்களே இந்த பிரதேசத்தில் வாழ்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த காணிகளையும் இந்த பிரதேசத்தையும் பட்டை காடுகளை அகற்றி ஏனைய மக்கள் இங்கு குடியேறி ஒரு அழகான காவலூர் பிரதேசத்தை உருவாக்குவதற்கு பிரதேச சபை, பிரதேச செயலகம், சுகாதார வைத்திய அதிகாரி திணைக்களம் தயாராக இருக்கின்றது. இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை என்ற ரீதியிலே, அதே போன்று ஊர்காவத்துறை பிரதேச சபை என்பது மக்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை சேவை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக, உங்களுக்கு சேவை செய்வதற்காக பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், அதிகாரிகள், பிரதேச செயலர், சுகாதார வைத்திய அதிகாரி திணைக்களம் அனைத்தும் தயாராக இருக்கின்றது. அந்த தயாராக இருக்கிற சந்தர்ப்பத்திலே அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த பிரதேசத்தை நாங்கள் மாற்ற வேண்டும், மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றும், அதே போன்றுதான் இந்த ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவிலே 15 கிராம சேவையாளர் பிரிவை உள்ளடக்கிய 45 கிராமங்கள் இருக்கின்றன, பல்வேறுபட்ட சமூகங்கள் இருக்கின்றன. ஆனால் பிரதேச சபையினுடைய அபிவிருத்தி என்பது இந்த 15 கிராம சேவையாளர் பிரிவை உள்ளடக்கி 48 கிராமங்களுக்கும் படிப்படியாக அந்த அபிவிருத்தி செய்யப்படும். அந்த அபிவிருத்தி நிலை கொண்டு வரப்படும். எங்களுக்கு கிடைக்கின்ற வளங்களை வைத்து ஒரு முன்னுரிமை அடிப்படையிலே நாங்கள் அதனை செயலாற்றி வருகின்றோம். எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து அபிவிருத்திகளையும் இந்த 48 கிராமத்துக்கும் மக்கள் வேறுபாடின்றி பாகுபாடின்றி இந்த அபிவிருத்திகளை இந்த பிரதேச சபை, பிரதேச செயலகத்தோடு இணைந்து, சுகாதார வைத்திய அதிகாரியோடு இணைந்து இந்த சுற்றுச்சூழலோடு உங்களை வாழக்கூடிய நிலையை இந்த 48 கிராமங்களுக்கும் பிரதேச சபை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டிலே பிரதேச சபையும் கௌரவ உறுப்பினர்களும் செயலாற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே தான் 2025ஆம் ஆண்டு இறுதி பகுதியிலே எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலர் ஊடாக 6 வீதிகளுக்குரிய நிதியை தந்து அந்த வீதிகளை நாங்கள் இந்த பிரதேசத்திலே முன்னுரிமை அடிப்படையிலே செப்பனிட்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே ஊர்காவத்துறை பிரதேச செயலர் அவர்களுக்கும் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய பிரதேச சபை சார்பாகவும் கௌரவ உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அதே போன்று அனர்த்தம் ஏற்பட்ட பிரதேச சபையாக இருந்தாலும் எங்களுடைய ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கு கரிசனை காட்டி உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், கௌரவ வடமாகாண ஆளுநர் அவர்களும் குறிப்பிட்ட நிதியை 2025ஆம் ஆண்டு தந்து 5க்கும் மேற்பட்ட வீதிகளை இந்த பிரதேசத்தில் அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் பின்தங்கிய பிரதேசமாக இருந்தாலும் இங்கு வாழ்கின்ற மக்களின் தேவைகள் அதிகமாக இருக்கின்றது. பல வீதிகள் புனரமைக்க வேண்டிய இருக்கின்றது. அந்த வகையிலே 2026ஆம் ஆண்டுக்கும் இந்த மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலர், கௌரவ ஆளுநர், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பிரதேசத்தின் ஒரு அபிவிருத்தியை அல்லது சுற்றுலாமய நோக்கமாக கொண்ட அபிவிருத்திக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை என்றும், நீங்க வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடும், உங்களுடைய ஆதரவோடு இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியிலே, மக்கள் வாழ்க்கை தரத்திலே, சுற்றுச்சூழலை பாதுகாத்த நிலையிலே ஒரு அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். 25 ஒத்துழைத்தது போன்று 26ஆம் ஆண்டும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதேச சபை சார்பிலும் கௌரவ உறுப்பினர்கள் சார்பிலும் இந்த பிரதேசத்தின் மக்கள் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.